ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? இன்னைக்கு குடியரசு தினம். அல்லேலூயா. ரிப்பப்ளிக் டே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உற்சாகமா உயர்த்தி கர்த்தர் நாமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். வானம் திறக்கப்படுகிறது. தேவ மகிமை இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய அற்புதம் இறங்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. கரங்களை உற்சாகமா உயர்த்தி கர்த்தர் நாமத்தில் உலாவிட்டே இருக்கிறார். பாஸ்டர் பாட்டு பாடினாங்க, கர்த்தர் உலாவிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தேசத்தை சீக்கிரம் அசைக்க போகிறார். அன்னைக்கு 1000 மக்கள் எழுத போறாங்க. கர்த்தரை உயர்த்தி இயேசு ஏற்றுக்கொள்ள போறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நம்பிக்கை இருக்குது? சத்தமா சொல்லுங்க. 50 மீட்டிங் தான் கர்த்தர் பெருசா மாற்ற போறாரு. பெரிய கிரவுண்ட்ல மீட்டிங் பிரகாசம். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 2 கரத்தை மேல உயர்த்தி கர்த்தருடைய மகத்துவம் உள்ள வல்லமை, மகிமுள்ள வல்லமை, the supernatural power, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கி வர போகிறது. நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது பலத்த கிரியோடு போக போறீங்க, பலத்த வல்லமோடு போக போறீங்க. கர்த்தருடைய மகிமை மூடி மறைக்க போகிறது. ஹalleluya. any problem, any evil process, any sickness தேவன் சுகமாக்க போகிறார். சமுத்திரம் நிச்சயம் நீங்கள் விடுதலை பெற்று வீட்டுக்கு போக போறீங்க. ஹalleluya. கர்த்தர் மகிமைப்பட போறாரு. கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. கர்த்தர் விடுதலை கொடுக்க போறாரு. கர்த்தரை உயர்த்த போறாரு. இன்னும் உயர்த்த போறாரு. 2026 வருஷம் கர்த்தர் பிரகாச கர்த்தர் உயர்த்த போறாரு. கர்த்தர் ஊழியர்களை உயர்த்த போறாரு. சாத்தான் பெரிய வலைய விரிக்கிறான். கர்த்தரை நீங்க உடைக்க போகிறாரு. மகத்துவம் உள்ள வல்லமை இறங்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. கரத்தை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஒரு சின்ன கோரஸை பாடி நம்ம செய்திக்குள் பிரவேசிக்க போகிறோம். திரும்ப ஒரு முறை எழுதிக்கலாம். 2 நிமிஷம் நினைட்டு நம்ம திரும்ப உட்கார போகிறோம். யாவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு சொல்லி மிலிட்டரி கேம்ப். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. This is a military camp. Hallelujah. எழுந்துக்கணும், உட்காரணும், கையை உயர்த்தணும், முட்டியை போடணும். எல்லாம் மிலிட்டரி கேம்ப். Hallelujah. Hallelujah. சுகர் நார்மல் ஆயிடும், பிபி நார்மல் ஆயிடும், எல்லாம் நார்மல் ஆயிடும். Hallelujah. கை தட்டி பாட்டு பாட பாட பாடு பிரசன்னம் இறங்கிட்டே இருக்கும். Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம். நடக்க முடியாம வந்திருப்பீங்க, தூங்க முடியாம வந்திருப்பீங்க, பேச முடியாம வந்திருப்பீங்க, கை அசைக்க முடியாம வந்திருப்பீங்க. இங்க வந்து கை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும் பொழுது கைகள்ல வல்லமை இறங்குது, கண்கள்ல வல்லமை இறங்குது, நாவல வல்லமை இறங்குது. எத்தனை சுவாசிக்கிறீங்க? சரீரோட வல்லமை இறங்கிட்டே இருக்குது. கர்த்தர் சுகமாக்க போறாரு. எத்தனை மாத்திரை சாப்பிடலாம், எத்தனை மருந்து சாப்பிடலாம். கொஞ்சம் பிரசனம் இறங்கிட்ட உடம்புல சுறுசுறுப்பு உண்டாயிடும், கைகள் சுறுசுறுப்பு உண்டாயிடும். ஹalleluya. கர்த்தர் குணமாக்க போகிறாரா? கையை உற்சாகமாக தட்டி இன்னும் உற்சாக சூடு. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடி சாத்தானை ஜெயித்திடு. சதிகளை முறியடி அபிஷேகத்தினாலே சாத்தானை ஜெயித்திடுவே. ஹalleluya. 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 ஓ ஹalleluya. ஹalleluya. ஐயடி ஹalleluya. 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 என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நான் தோற்று போவதில்லை. நான் தோற்று போவதில்லையே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. அபிஷேகத்தோடு மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடி அபிஷேகத்துடன் சாத்தானை ஜெயித்திடுவேன். என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு
அபிஷேகத்தோடு என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லை நாமே 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 தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு ஆமென் ஆமென் என்னாலும் வெற்றி வெற்றி கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனைக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனைக்கு ஆதாயமே நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே வல்லம் இறங்கிட்டே இருக்கு பிரச்சனை இறங்கிட்டே இருக்கு சபரமா கமரபரபா சபரம் Hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி மகிழ்ச்சி அபிஷேகம் கர்த்தருடைய மகிமை இப்ப இறங்கிட்டே இருக்கு அக்கினி இறங்கிட்டே இருக்கு அம்மாவில் அபிஷேகம் இறங்கிச்சா என்ன கத்தியை உடைக்கிறவங்க மரண கத்தை உடைக்கிறேன் மந்திர கத்தை உடைக்கிறேன் கத்தை பிரிய செய்கிறார் அக்கினி இறங்கிட்டே இருக்குது அக்கினி இறங்கிட்டே இருக்குது நல்ல இறங்கிட்டே இருக்கு தேவன் தொடுகிறார் உங்களை தேவன் தொடுகிறார் உங்களை தேவன் தொடுகிறார் உங்களை என்ன கத்து உடைக்கப்படுகிறது கத்து மகிமை இறங்கிச்சு எழும மகனே தேவன் தொடுகிறார் உங்களை மகிமை இறங்கிட்டே இருக்கு கத்துடைய பிரச்சனை இறங்கிட்டு என்னாலும் வெற்றி வெற்றியே இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஹல்லேலூயா கரங்களை உற்சாகமாக உயர்த்தி அபிஷேகமாக அன்பு பாஸ்டர் பிரகாஷ் ஐயாக்கு ஜெபம் பண்ண போறோம் ஜெபித்த செய்திகள் பிரவேசிக்க போகிறோம் ஹல்லேலூயா உங்க கரங்களை நீட்டி நம்முடைய ஞான பிரகாஷ் ஐயாக்கு எல்லாம் ஜெபம் பண்ணலாம் ப்ளீஸ் மிகுந்த பிரயாசப்பட்டு கொடுத்து ஆயத்தப்படுத்துகிறார் பாஸ்டர் அவர்கள் ஒரு கர்த்தர் இன்னும் பலப்படுத்த போறாரு ஹல்லேலூயா ஒரு கர்த்தர் இன்னும் உயர்த்த போறாரு ஒரு கர்த்தர் இன்னும் பயன்படுத்த போறாரு ஹல்லேலூயா பிளைட்ல சீக்கிரம் பறக்க போறாரு எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க பாருங்க ஒரு கர்த்தர் உடம்புல கொண்டு போக போறாரு ஹல்லேலூயா உங்களுக்கு ஆசிரியர் பேச போறாரு மத்திய ஆசியாவில் பேச போகிறாரு ஆசியாவில் பேச போறாரு கர்த்தர் வல்லமையை பயன்படுத்த போறாரு கர்த்தர் பேர் நம்ம கையில் உற்சாகமா தட்டி ஹல்லேலூயா I'm not joking. Hallelujah. Very serious telling. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை நாசு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார் கர்த்தர் அக்கினியா கொண்டு போக போறாரு எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க மனுஷன் மண்ணுக்குள்ள போயிருந்தா நீங்க 4 வருஷம் ஆயிருக்கும் கர்த்தரை காப்பாற்றி வச்சிருக்கிறாரு ஏன் தெரியுமா இந்த ஊழியத்தை செய்வதற்காகத்தான் ஊழியத்தை பயன்படுத்துவதற்காகத்தான் நிறைய சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா எனக்கென்று ஏற்படுத்தியே சொல்லி வருவார் ஹல்லேலூயா எல்லாம் சோமலான் பிரகாசையாக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே இந்த மகன் கிட்ட ஞான பிரகாசையாக்கா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நான் பிளஸ் பண்ணுகிறேன் ஆண்டவரே இந்த மகிமை மனை மூடி மறைக்கச்சான கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக அன்பு சார் லாவணியக்காக இந்த காட்சனுக்காக இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கவர்மெண்ட்காக ஜெபிக்கிறேன் கர்த்த பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும்படி தேவ மகிமை நிறைந்த பிரகாசம் இந்த கூட்டத்துக்கு கர்த்த வல்லமை பயன்படுத்த போறாரு பல சபைகளில் பிரசங்கம் பண்ண போறேன் பல கூட்டங்களில் பிரசங்கம் பண்ண போறேன் ஊழியர் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ண போறேன் கர்த்தர் நாவை திறந்து கொண்டு இருக்கிறார் 66 புத்தகத்தையும் திறக்காமல் பிரசங்கம் பண்ண போறேன் தேவன் நிரப்புறா பாஸ்தையா வல்லமை மேல் இறங்கிட்டே இருக்குது அக்கினி அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கு வல்லமை இறங்கிட்டே இருக்கு ரீமா நாமா காலா தூர வாக்கரபாதீர வந்தூரியா ரீ கலத்தனமா கதுரு பிஷவலம் நிரப்புகிற உழைக்கிற மகனே உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தேவன் தொடுகிறார் உன்னை நகச்சுமுள்ள வல்லமை மகிமுள்ள வல்லமை நிரப்புகிற வல்லமை உடைக்கிற வல்லமை
நொறுக்குகிற வல்லமை, ரத்த உடைக்கிற வல்லமை உண்மையில இறங்கிட்டே இருக்கு. இந்த வாரம் திறப்புறது பிரகாசம், ரத்தத்தின் வல்லமை இறங்கிட்டே இருக்கு. நாடி நரம்புல சூப்பர் நேச்சுரல் இறங்கிட்டு இருக்குது. வல்லமை இறங்கிட்டே இருக்கு. கத்த நிரப்பிட்டு இருக்கிறாரு. ஒரு காரியம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். தேவ மகிமை இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கு. வாரம் முழுவதும் இறங்கிட்டே இருக்கு. கர்த்தர் கிரியை செய்கிறார். மகத்துவமுள்ள வல்லமை, மகிமையுள்ள வல்லமை, பிரகாசம் நிரப்பிட்டே இருக்கு. மகனே எழும்பி பிரகாசம் வெளி வந்தது. வெட்கப்பட்டு போக மாட்டாய். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நல்ல கீழே உட்காரும். ப்ளீஸ் சிட் அண்ட் ப்ளீஸ் டவுன். ஆண்டவருக்கு மகிமை மீண்டும் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கொடுத்து ஆயுதப்பட்ட பிள்ளைகளுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்றேன். வந்த பாஸ்டருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேன். கொஷிப்படுத்த ஐயாவை கத்தரை சோதனைகிற கத்தர் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு சிம்பிள் கான்செப்ட்ல உங்க கத்தர் வார்த்தை பேச போகிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்முடைய பாஸ்டர் பிரசங்கத்துக்கு worshipல நினைப்படுத்தினே இருந்தார். நம்பிக்கை 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 என்ற வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீங்க யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. யாரை நம்பி வந்திருக்கிறாரு? பாஸ்டர் யாரை நம்பி வந்திருக்கிறாங்க? உண்மைதானா? சந்தேகம் இல்லையே. நோ டவுட். அல்லேலூயா. கரத்தை மேல உயர்த்தி இயேசு உயிரோடு இருக்கிறார். உலகத்தில் எல்லா கலர் இயேசு உயிரோடு இருக்கிறாரா? எல்லா கலரையும் மூடப்பட்டது. திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை இயேசு கிறிஸ்து கல்லறை மட்டும்தான். புத்தர் கலர் மூடப்பட்டது. எந்த கலர் மூடப்பட்டிருக்கிறது? முகமது கலர் மூடப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை என் ஆண்டவராக இயேசு கல்லறை மட்டும்தான். சத்தமா சொல்லுங்க. அவர் உயிரோடு இருக்கிறாரு. இயேசு உயிரோடு இருக்கிறாரு. இயேசு உயிரோடு இருக்கிறாரு. இயேசு உயிரோடு இருக்கிறாரு. ஜீசஸ் இஸ் அலைவ். இயேசு உயிரோடு இருக்கிற மகத்துவமுள்ள வல்லமை உண்மையில இறங்கிட்டு இருக்குது. நான் விசுவாசி கூட்டமணி போகும்போது ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வர போகுது. எங்களை கால வைக்கிற பற்றி எறிய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கும். ஒரு ஊழியத்திலே, உன் ஜபத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே மகிமையை காண போகிற கர்த்தர் செய்ய போறார். 2026 வருஷம் கர்த்தர் அக்கினி ஜுவாலையை பயன்படுத்த போறாரு. எல்லாம் ஆண்டை விட இந்த 26 வருஷத்துக்கு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போற. நீ படிப்பறியாம இருக்கலாம், நீ வா நாவை திறக்கும் போது கர்த்தர் நிரப்பி பலப்படுத்த போறாரு. ஒரு காரியம் ஜெயமகத்தை முடிய போறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு கை தட்டி ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்குது. நீ போற இடத்துல கர்த்தர் பயன்படுத்த போறாரு. தேவனே கிரியை செய்ய போறாரு. ஆண்டவருக்கு மகிமை. உன் தகுதியை பார்க்காது. இயேசு மாத்திரம் நீ பாரு. உன் வல்லமை இறங்கிட்டே இருக்கும். இயேசு மாத்திரம் பாரு. அக்கினி இறங்கிட்டே இருக்கும். இயேசு மாத்திரம் பாரு. சிலுவை இறங்கிட்டே இருக்கும். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர் நாமத்தை உயர்த்த போகிற. ரெண்டு கையை மேல வைத்து தட்டுமா உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் அபிஷேகத்தோடு. ஹல்லேலூயா. 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 சத்தத்தை உயர்த்தி, சத்தம் காது கேட்கட்டும். சொல்லு ஹல்லேலூயா. நான் ஜெயிக்க வந்திருக்கிறேன், வெற்றி பெற வந்திருக்கிறேன், இயேசு உயர்த்த வந்திருக்கிறேன், ஒரு நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன், அவருக்காக வாழ வந்திருக்கிறேன், அவருக்காக ஓட வந்திருக்கிறேன், அவர் நாமத்துக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவ ஜனமே விசுவாசிக்கிறேன். இந்த நாள் பிரசங்கத்து பிற்பாடு உன் குடும்பத்திலே சமாதானத்தை பார்ப்பேன், உன் ஊழியத்திலே சமாதானத்தை பார்ப்பேன், உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை பார்ப்பேன். யா வார்த்தையில கர்த்தர் நீ பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எங்க பார்த்தாலும் குழப்பம் குழப்பம் குழப்பம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பணம் இருக்குது, நிலைமை இருக்கு, சமாதானம் இல்லை. இந்த வார்த்தைக்கு பிற்பாடு கர்த்தரோட பேசிக்கிறார். தேவ ஜனமே இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு முழு குடும்பத்தில் சமாதானம் நிரம்பி வழிய போகிறது. எத்தனை பேர் நம்பி கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சமாதானம் போச்சுன்னா ஜெபிக்க முடியாது, சமாதானம் போச்சுன்னா தூங்க முடியாது, சமாதானம் போச்சு சபைக்கு வர முடியாது. கர்த்தர் சமாதானத்தை கொடுத்த முதல் ஆசீர்வாதம் இன்னைக்கு இறங்கிட்டு இருக்குது. இந்த ஊழியத்தில் வந்திருக்கிற குடும்பங்களிலே தேவ சமாதானம் ஆள போகிறது. சாத்தா ஆள மாட்டான். ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க, பணத்தை பொருளை பார்க்கறீங்க, பட் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அல்லேலூயா. உலகத்துல பாட்டு இருக்குது, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, பணம் 1000 கோடி உங்ககிட்ட இருக்கலாம், சமாதானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. 1000 சொத்து இருக்கலாம், 1000 ஏக்கர் இருக்கலாம், 1000 நிலம் இருக்கலாம். உங்களுக்கு இயேசு இல்லாத வாழ்க்கை சூனியமான வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை நம்பிக்கையற்ற வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை அல்லேலூயா மந்திரமான வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மகத்துவமுள்ள கர்த்தர் இங்க உலாவிட்டு இருக்கிறாரு. சத்தத்தை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தம் உயர்த்தி சத்தம் எங்களை வெளியே புறப்பட்டு போதும் குடும்பங்கள் தேவன் சமாதத்தை கொடுக்க போறாரு. சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான், மந்திரம் கட்டி வச்சிருக்குது, எழுந்துக்க முடியல, நடக்க முடியல. கர்த்தர் வல்லமை இறங்கிச்சே இருக்கு. சத்தம் எங்களை புறப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்துல தேவ வல்லமை இறங்கிச்சே இருக்குது. கட்ட உடைக்கிற வல்லமை, ஜபத்தை கேட்கிற வல்லமை, நடக்க வைக்கிற வல்லமை, பேச வைக்கிற வல்லமை ஒரு குடும்பத்துல இறங்கிச்சே இருக்குது. தேவன் கிரியை செய்கிறாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்த வெள்ளம் போல வரும்போது கர்த்தர் கொடியேற்ற போகிறாரு. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எத்தனை வெள்ளம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இயேசுவாகி கர்த்தர் விடுவிக்கும்படி வல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமைக்கு நேராக வல்லமை இறங்கிச்சே இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28, 25 எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்கள். நீதிமொழி 28, 25. 28 verse 25. நீதிமொழி 25, 28, 25 வாசிக்கிறோம். பெருநெஞ்சன் வழக்கை கொலுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ. நீ சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இப்படி சொல்றீங்க? சத்தம் உள்ள குடல் வெளியே வந்தோம், கை மேல உயர். இன்னும் சத்தம் பத்தாது, பேங்க்ல சத்தம் காணும். சரியா? பணம் வச்சிருவ செழிக்க மாட்டான், பணம் குப்பைக்கு போயிடும். பணம் குப்பையா மாறிடுச்சு. 2016 நவம்பர் 8ஆம் தேதி. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, அங்க சேர்த்து வச்சேன், இங்க சேர்த்து வச்சேன், பூமியில போச்சு வச்சேன், எல்லா காசும் எல்லா காசும் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நீ இயேசு நம்ம தான் செழிப்பா இருக்க முடியும். யாரை நம்பணும்? யாரை நம்பணும்? ஏன் நம்பணும்? அவரை ஏன் நம்பணும்? இயேசுவை நம்பு, அதுல இருக்கு தெம்பு, இல்லைன்னா வரும் வம்பு. அல்லேலூயா. இயேசுவை நம்பு. கோட்டில தெம்பு இல்லை, ஆப்படிக்கிறான் தெம்பு இல்லை, புல்லடிக்கிறான் தெம்பு இல்லை. ஆனா கர்த்தரை நம்புறன்னு தான் செழிக்க போகிறான். இயேசுவை நம்பினா தெம்பா இருப்ப, இயேசுவை நம்பினா ஆசீர்வாதமா இருப்ப, இயேசுவை நம்பினா சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவ. பணம் இருக்கிறது இல்லையோ, பொருள் இருக்கிறது இல்லையோ, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அதான் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிக்க போகிறான். தேவ ஜனமே, ஊர் ஜனமே, ஊர் மக்களே, கேட்கிற மக்களே, உங்க வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, செழிப்பு இல்லையா? இந்த வார்த்தை கேட்கும் போது ஒரே வார்த்தை இயேசுவே நம்பர் சொல்லி பாருங்க. குடும்ப செழிப்பா கர்த்தர் மாற்றி விடுவார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்து முடிக்கிற மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உற்சாகத்தோடு ரெண்டு கைத்தட்டி ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரை நம்புகிறவனோ. அல்லேலூயா. பணத்தை நம்புகிறான், மனுஷன் நம்புறான். அல்லேலூயா. நம்முடைய சொந்த நம்புறான். எல்லாம் கைவிட்டுடும் சகோதரா. பணம் கைவிட்டுடும். அல்லேலூயா. சொந்தம் உன்னை கைவிட்டுடும். நீ நம்புற புருஷன் கைவிட்டுருவான், பொண்டாட்டி கைவிட்டுருவாங்க. எல்லாவற்றை விட கர்த்தரை நம்புற கடைசி செழிப்பான். தோற்று செத்து போக மாட்டான், செழித்து கொண்டிருப்பான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எந்த மனுஷன் நம்பிக்கை வச்சிருக்கிறான், வாழ்க்கை என்னைக்குமே செழிப்பாகத்தான் இருக்கும். செத்து போகவே மாட்டான், பின்வாங்கி போகவே மாட்டான். கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறாரே. தேவச்சனமே, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உயிருள்ளவர் உன்னதமான நீ நம்பும் பொழுது உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் இயேசுவை உயர்த்திய திருவார். எங்க அசங்கப்பட்டியோ நிச்சயம் கர்த்தர் திரும்ப ராஜாவாக உயர்த்த போறாரு. இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஊழியத்தை கர்த்தருடைய வாளாக்கவர் தலையாக்கப்படுறாரு. நீ கீழாக்கப்படாமல் மேலாக்கப்படுவாய். எந்த மனுஷனும் உன் குடும்பத்தை உன்னையும் அசைக்கவே முடியாது. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்பட போகிறாரு. ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகத்தோடு கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் சொத்தை நம்பல, பணத்தை நம்பல, எந்த மனுஷன் நம்பல, என் சொந்தக்காரன் நம்பல, நண்பனை நம்பல, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தை பற்றி ஆண்டவரே நம்பிக்கொண்டிருக்கிற சொல்ற மாத்திரம் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருக்கு செழிப்பு, யாருக்கு ஆசீர்வாதம், யாருக்கு மேன்மை, யாருக்கு உயர்வு, யாருக்கு வழி திறக்கப்படும்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, சில மனுஷனை நம்பணும் ஆண்டவரே, சில சொந்தக்காரன் நம்பணும் ஆண்டவரே, பணத்தை நம்பணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கையை உயர்த்தி பெரிய பங்களா கட்டுறாங்க, சின்ன சேர்ல உட்கார அவ்வளோ இடமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். உண்மை ஒத்துக்கிறீங்களா? மாடி மேல மாடி கட்டுறான், பெரிய பங்களா கட்டுறான். அந்த சேர் எவ்வளவு சைஸ்? 2 ஸ்கொயர் ஃபீட் சேர். அவன் வாழ்க்கை அதுதான். அல்லேலூயா.
மாடி மேல மாடி வீடு கட்டுறான். கொண்டு பதிக்க போனா அடிதான் நிலம். அது கம்மியாக கத்த சுத்துற கொஞ்சம் பாடி சொல்லிட்டு போறான். கத்த சொல்லு அதே பொதிக்க இடம் இல்லை. அல்லேலூயா. என் சண்டையில் வந்து பார்த்தா பாடி மேல பாடியை வைக்கிறான். எங்க அப்பாவுடைய பாடி வைக்கும்போது உள்ள ஒரு பணம் படுத்துனுக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அப்பாவை பாடியை கீழ்பாக்கலையில் வைக்கும் பொழுது தோணுன ஒரு பாடி வெளியே வருது. அல்லேலூயா. அது மட்டும் தான் பாடியை வைக்கிறான். ஏன்னா அப்படிதான் உலகமே. என்னதான் கோடி இருந்தால் கூட புதைக்க இடம் பத்தல. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நம்ம இயேசு நம்புற மனுஷன் கடைசியில செழிப்பா வாழ்ந்து காட்டுவான். எத்தனை பஞ்சம் வரட்டும், எத்தனை கஷ்டம் வரட்டும், எத்தனை உபத்தம் வரட்டும், மழையை பெய்யாம இருக்கட்டும், எல்லாத்தையும் இயேசு போஷிக்க வளரா இருக்கிறாரு. இந்த சகோதரி ஞானப்பிரயாசத்துக்கு எந்த வருமானம் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எந்த விதமான எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் ஊழியத்தை நடத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி, கையில உயர்த்தி கர்த்தர் நடத்துறாரா இல்லையா? ஏசப்பா நடத்துறாரா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் பேங்க்ல வேலை செய்றாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்றாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை செய்றாரு. எதுவுமே இல்லை, வானபாத்த பூமி தான் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறாரு. இதான் ஆண்டவர். தேவன் செழிக்க வைக்கிறார். அல்லேலூயா. இயேசு செழிக்க வைக்க போறாரா? நீங்க நம்புறீங்க ஆண்டவரே? இன்னும் ஆழமா நம்பணும், இன்னும் ஆழமா நம்பணும். ஆண்டவரே என் உயிர் யாருக்கு தான்? ஏசப்பா கர்த்தர். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, பெற்ற தாயும் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தை மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் மாறிடின் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் மாறிடின் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே நாளும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற உயிரே, இயேசுவே என்ற உயிரே. பொன்னல்லியுமோ பெரும் பேர் புகழோ பல ஆசையும் நல்லவோ. பாடலாமா? பொன்னல்லியுமோ பேர் புகழோ பல ஆசையும் நல்லவோ. பரலோகத்தின் செல்வம் என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. கைத்தடி. பரலோகத்தின் செல்வம் என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. கைத்தடி. ஒரு நிமிஷம். நீர் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க வீட்டில் எங்கள் பாஸ்டர் வெளியே போனாங்கன்னா திருட கிட்டே வரவே மாட்டான். திருட கிட்டே, ஏன்னா காதில் ஒன்றும் இல்லை, கையிலையும் ஒன்றும் இல்லை, கழுத்தில் ஒன்றும் இல்லை, தைரியம் நடந்து போயிட்டு வரலாம். அல்லேலூயா. சில போனீங்கன்னா பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பஸ்ஸில் போனால் மூடி மச்சிட்டு உட்காந்துப்பாங்க. ஏன் அப்படி உட்காந்துக்கிறேன்னா உள்ள 10 சவரம் போட்டுக்கிறேன். அல்லேலூயா. ஒரே பயமாகுது, ஏன் போட்டுன்னு வரேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 1 லாக் தாண்டிடுச்சு சவரம். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எல்லாவளையும் மாயா மறைய போகுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சவரத்தை ரோட்டு தூக்கி போட போறான், குப்பில போட சவரத்தெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்க? நடக்க போதா? நடக்க போது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நகையை உடம்புல போட்டு உடம்பெல்லாம் புண்ணாயிடுதுப்பா, குப்பில போட்டு வேணாம். சவரமாச்சு, நகையாச்சு, தங்கமாச்சு, வேணாம் வேணாம், போட்ட உடம்புல பொங்கிட்டு கீழே போட்டு போறான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சீக்கிரம் வர போறாரு. இயேசு வர போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் வர போறாரா? ஒரே ஒரு சொத்து, நமக்கு ஒரே ஒரு சொத்து, இந்த பாஸ்டர் ஒரே சொத்து இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை கோடி ஆயிரம் பொண்ணு லட்சம் இருந்தா கூட இயேசு உனக்கு போதுமானவர். உன் ஜீவனுக்காக இயேசப்பா தான் வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, உயர்த்தி. அல்லேலூயா. எத்தனை ஆபத்து, எத்தனை கஷ்டம், எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது, கர்த்தர் உயிரை காப்பாற்றி உட்கார வச்சிருக்காருன்னா நான் கொடுத்த கிருபத்தை அவனை தாங்கிட்டு இருக்குது. இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாரை நம்பி வந்திருக்கிற? இயேசு நம்பி வந்திருக்கிற. அப்ப இயேசுவை நம்ப 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 உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் பலமா வாழ்வே, இன்னும் சுகமா வாழ்வே, இன்னும் சௌக்கியமா வாழ்வே. கர்த்தர் உயர்த்த போறாரு. நிச்சயம் இருக்கிற குடும்பத்தின் மத்தியில் கர்த்தர் மேன்மை நடத்த போறாரு. தேவன் நடத்த 2026 கர்த்தர் நடத்த போறாரு. கை உயர்த்தங்க பார்க்கலாம். தேவன் நடத்த போறார் நிச்சயமாகவே. உன் தலை கொண்டு ஆண்டு விட மாட்டாரு. அல்லேலூயா. சத்தத்தை வயசு. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் தலைகுனியை விட மாட்டேன், தலைகுனியை விட மாட்டேன். ஒரு இருக்கிறாரு, இயேசு மாறாதவராக இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தினே இருக்கணும், அப்பதான் நல்லா இருப்ப. நீ கை 2 கையை மேல உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட்.
இந்த கூட்டம் ஆமீன் போடுற கை மேல உயர்த்தினே இருக்கணும். எப்படி கை மேல உயர்த்தி வலிக்குமே? வலிக்கதான் செய்யும். அலையில சொல்லுங்க, ஆசீர்வாதம் சும்மா வந்துடும் உனக்கு. அல்லேலூயா. ரெண்டு கையை மேல உயர்த்தி கர்த்தர் மகிமைப்பட போறாரு. கர்த்தரை நம்புகிறவனோ செழிக்க போகிறார். தேவ ஜனமே, தைரியமா சொல்லுகிறேன், போல்டா சொல்லுகிறேன், சத்தமிட்டு சொல்லுகிறேன், இனிமேல் இயேசு மட்டும் நம்பிடு, நீ ஆசீர்வாதமா இருப்ப. நம்பினா போதும். அல்லேலூயா. இயேசப்பா தேங்காய் உடைக்க சொல்லு, பூவிக்க சொல்லு. ஒரே ஒரு ஆண்டவரே, என் நம்பிக்கை இயேசப்பா தான் ஆண்டவரே. நான் சாகிற வரைக்கும், என் உயிர் போற வரைக்கும், என் ஜீவனுக்கு வரைக்கும் ஒரே நம்பிக்கை என் இயேசு மாத்திரமே. என் ஒரே நம்பிக்கை ஆண்டவர் மாத்திரமே. எல்லா நம்பிக்கை விட, பொன்பொருள் நம்பிக்கை விட, பணத்தை நம்பிக்கை விட ஆண்டவரே, கடைசி ஜீவன் போற வரைக்கும் எனக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை என் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே என் ஆண்டவராக இருக்கிறாரு. உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கை, நம்பிக்கை இயேசுவை நம்ப 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 இயேசுவை ஆராதிக்கும் போது கர்த்தர் இன்னும் உயர்த்த போறாரு. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? சங்கீதம் 22 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 22 4-5 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுடைய பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் பிதாக்கள் யார்? அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. நம்ம பிதாக்கள் தேவனை நம்புறாங்க பிரதர். ஆண்டவரை நம்புறாங்க. ஒரு சொத்தை நம்பல, ஒரு பெரிய கிடத்தை நம்பல, இயேசுவை நம்பினாங்க. ஆண்டவரை நம்பினாங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தாரு, ஈசாக்கு கர்த்தரை விசுவாசித்தாரு, யாக்கோபு தேவனை நம்பினாரு. மூன்று பேருமே வெட்கப்பட்டு போகலங்க. கையை உயர்த்தி வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒரே ஒரு நம்பிக்கை உன் இயேசு மட்டும்தாங்க. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. எங்கள் பிதாக்கள் உண்மை நம்பினார்களப்பா. நம்பி வெட்கப்பட்டு போகல, நம்பி பின்வாங்கி போகல, நம்பி சோர்ந்து போகல. இயேசு நம்பின அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் விடுவிக்க போறாரா? ஒண்ணு அதே சொல்லுங்க பார்க்கலாம். தூங்க முடியாம கஷ்டப்படுகிறேன், மூச்சு விட கஷ்டப்படுகிறேன், சாப்பிட கஷ்டப்படுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் மாற்ற வைக்க போறாரு. நல்லா தூங்கி எழுந்துக்க போறேன், நல்லா சாப்பிட போறேன், நீ மருத்துவமனைக்கு போகாம சுகமாக வாழ போறேன். உன் நம்பிக்கை ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கும். எங்கள் பிதாக்கள் ஆண்டவரே உம்மை நம்பினாங்க. ஆண்டவரே உம்மை நம்பினாங்க, ஆனா வெட்கப்பட்டு போவே இல்லை. சொல்ல கையில உயர்த்தி. உலகத்துல மாறாத ஒரே ஒரு புஸ்தகம் இந்த பைபிள் மட்டும்தான். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? 66 புஸ்தகம் இன்னைக்கு மாறாம இருக்க ஒரே புஸ்தகம் பைபிள் தாங்க. இந்த வார்த்தை நம்பர் நீங்களா வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்க போது. 2026 வருஷம் இயேசுவை நம்பி வார்த்தை நம்பி புறப்பட்டு போய்கொண்டிருக்கும் போது என்னெல்லாம் விசுவாசிக்கிறியோ கர்த்தர் செய்ய போறாரு. தடையை கர்த்தர் உடைக்க போறாரு. தேவன் வழி திறக்க போறாரு. நீ சமாதானமா திரும்பி வர போகிற. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அலிலா சொல்லினே இருக்கணும். அப்பதான் வல்லம் இறங்கிட்டே இருக்கும். அலிலா சொல்லினே இருக்கணும், வல்லம் இறங்கிட்டே இருக்கணும். அலிலா சொல்ல 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 உன் பாடி தேவ அபிஷேகம் இறங்கிட்டு இருக்கும். உன் நரம்பல் அபிஷேகம் இறங்கும், உன் கண்கள் அபிஷேகம் இறங்கும், உன் காதுகள் அபிஷேகம் இறங்கும், உன் காலில் அபிஷேகம் இறங்கும், உன் தலையில் அபிஷேகம் இறங்கும், உன் மூளையில் அபிஷேகம் இறங்கும், உன் ஆற்றில் அபிஷேகம் இறங்கும். கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லும் பொழுது கர்த்தர் நம்புற ஆண்டவரே உம்மை நம்ப 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 இயேசு ஆராதிக்க ஆராதிக்க என் உடம்புக்கு எல்லாமே சருமங்கள் வெளியே போய்விட்டது, வியாதிகள் வெளியே போய்விட்டது. தேவன் தொடுகிறாரு. எனி கேன்சர் கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். தேவ ஜனமே, உன் யூட்ரஸ்ல மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கா? உன் யூட்ரஸ்ல கேன்சர் இருக்கா? கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறாரு. நீ பல மாசமா 5 மாசமா கஷ்டப்படுகிற சகோதரியே, உட்கார முடியல, நிக்க முடியல, பேச முடியல, தூங்க முடியல, வயிற்று வலி வயிற்று வலி வயிற்று வலி ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு. கர்த்தர் சொல்றாரு உன் யூட்ரஸ்ல கர்ப்பப்பையில கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்கு. மாறாத வல்லமை, மகிமுள்ள வல்லமை, அக்கினி வல்லமை யூட்ரஸ்ல இறங்கிட்டே இருக்கு. கர்த்தர் இப்ப சுகமாக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை மாத்திரை, எத்தனை மருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கு. பட் நோ, ஹல்லேலூயா, டெலிவரன்ஸ் குமடி கிடைக்கல, சுகம் கிடைக்கல, தூங்க முடியாம கஷ்டப்படுகிற, வயிறு வீங்கிட்டே இருக்குது, பிளட் லாஸ் ஆயிட்டே இருக்குது. கர்த்தர் சொல்றா, சிஸ்டர் உங்க கர்ப்பப்பையில வல்லம் இறங்கிட்டு நாளைக்கு செக் பண்ணி பாரு. நோ கேன்சர், கேன்சர் கிடையாது. தேவன் சுகமாக்கிட்டு இருக்கிறார். நம்பிக்கைக்கா பிரதர்? அரியலா சொல்லுவோமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பந்தப்பட்ட மக்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தரை சுகமாக்கிட்டு இருக்கிறார். நீங்க ஒரு ஸ்டெப் வச்சு நடக்க முடியல, எப்ப பாரு மயக்கமா இருக்குது, வாமிட் வர போல இருக்கிறது, படுத்த ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பிரீத்திங் ப்ராப்ளம், மூச்சடைப்பு ஏற்படுகிறது. கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு. யூட்ரஸ்ல வல்லம் இறங்கிட்டே இருக்கு. நீ கர்த்தரை நம்பி வந்துட்டு இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்றேன்.
கர்த்தர் வாயை திறந்து விட்டார். சத்தமா சொல்லுவோமா? ஆபிரகாம் இயேசுவை நம்பினார், ஈசாக்கு இயேசுவை நம்பினார், யாக்கோபு இயேசுவை நம்பினார். கர்த்தர் நம்பி வந்தாங்க. யாருமே தலை குடிஞ்சு போகல, யாருமே வெட்டப்பட்டு போகல, யாருமே சோர்ந்து போகல. இன்னும் உயர்த்தப்பட்டார்கள், இன்னும் உயர்த்தப்பட்டாங்க. கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருகிறார். என் அன்பு தேவச்சனமே, கரத்தை மேல உயர்த்தி, ஆண்டவரே இந்த 26ஆம் டேட் ஆண்டவர் 26 நீங்க ஃபேன்சி நம்பர் நினைக்கிறேன், 26/1/26 ஃபேன்சி நம்பர். அல்லேலூயா. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 26 டேட்டு, 26 வருஷம். இன்னைக்கு ஃபேன்சி நம்பர். அல்லேலூயா. 26/1/26 நீங்க அழகான டேட். எத்தனை வருஷம் வாசிக்கிறீங்க? கரங்களை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கொடுக்கிற வசனம் இன்னைக்கு என்ன? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்ப செழிப்பான்ற வார்த்தையை நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற, அற்பத்தை பெற்றுக்கொள்ள போகிற. என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒரு மத்தனை கெட்டியுமே பிடிச்சிக்கோ. கர்த்தர் கரிய செய்வாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு கர்த்தர் மேல உயர்த்தி, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். கைத்தடி. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே. ஆமென். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி என்மேல் பறக்கே, நேசருமைக்காய் ஜீவித்திடுவேன். நேசத்தோடி என்மேல் பறக்கே, நேசருமைக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசு. எல்லாம் பாடுங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. one more time. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கையை மேல உயர்த்தி. வசனத்தை பேர்லாம் புரியுது? கை உயர்த்தி. ரொம்ப சிம்பிளா கொண்டு போறோம். உங்களுக்கு நிறைய ஹார்டா பேசல. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிக்க போறோம். அப்ப நான் செழிக்கிற ஆண்டவரே, உன் நம்பிக்கை என்ன ஸ்ட்ராங்கா இல்ல? அல்லேலூயா. தோத்திரம் போட்டு போறேன் சொல்ல. ஆத்துல ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு. ஞாயிற்றுக்கிழமை காலையில தோத்துறோம், மண்டே மார்னிங் ட்ரிங்க்கு. ஞாயிற்றுக்கிழமையில தோத்துறோம், மண்டே மத்தியானம் ஆஃப். ஞாயிற்றுக்கிழமையில தோத்துறோம், புதன்கிழமை காலையில ஃபுல்லு. அல்லேலூயா. எங்க நம்பிக்கை வேலை செய்யும்? கைத்தட்டி அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு எல்லாரும் ஜெபம் பண்ணி குடிக்கிறாங்க நிறைய பேர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரிங்க் வாங்கி கையில வச்சுக்கிறேன். கர்த்தாவே இதை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. செய்யறது தப்பான காரியம் தான். அல்லேலூயா. ஒரு பையன் கிட்ட, அங்கிள் நான் ஒரு சின்ன காசு செய்ய போறேன், என்னப்பா செய்ய போறேன்னு கேட்டேன். ஒரு கோட்டை கையில வாங்கி சார் ஜெபம் பண்ணுங்க அங்கிள். கத்தின பரிசுத்தப்படுத்திட்டோம். அல்லேலூயா. என்னப்பாங்க முதல்ல கோட்டை போட்டாங்க, போதை ஏறல சரியா எனக்கு. இப்ப கோட்டை வாங்கி கையில வச்சுங்கிறேன், நீங்க ஜெபம் பண்ண ஜபத்தை அவன்கிட்ட கேட்பாரு.
ஜபத்தை ஆண்டு ஏன் பாவி இதுக்காக ஜெபம் பண்ண போற. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பாரு. உற்சாகத்தோடு கரத்தை மேல உயர்த்தி. நிறைய பேர் சொல்றாங்க வெத்தல் பாக்கு போட்டு துப்பிடு, தப்பு ஒண்ணு இல்லை. அல்லேலூயா போடுறதே தப்பு இல்லை, துப்புறது வேற தப்பு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த மூக்குப்படி போடுவாங்க பாருங்களேன், அழகா போட்டு ஸ்தோத்திரம் பண்ணிப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா இயேசு பால் மாதிரி இறந்துட்டா மூக்குப்பொடியும் தேவை, சீரட்டும் தேவை, எதுவுமே தேவையில்லை. நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இயேசு எல்லாரும் நம்புறாங்க, எல்லா மக்கள் நம்புறாங்க. ஆனா ஒரே நம்பிக்கை வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. உன் நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தா உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உன் நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தா குடும்பத்துல சமாதானம் இருக்கும். உன் நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தா பிள்ளைங்க படிப்புல உயர்ந்திருப்பாங்க. உன் நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தா நீ கடன் வாங்காம வாழ்ந்து காட்டுவேன். உன் நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தா, உன் நம்பிக்கை உறுதியா இருந்தா நிச்சயமா கர்த்தர் வர மால் மட்டும் கை நீட்டி வாங்க மட்டும் கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியையை நடத்துவாரா. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கையை மேல உயர்த்தி மேல உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்குது. ஒரு நம்பிக்கை இறங்கிட்டே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 26ஆம் வருஷத்துல 26ஆம் டேட்டுக்கு பிற்பாடு கர்த்தர் குடும்பத்தை பெரிய மகிமை செய்ய போறாரு. நான் பொய் சொல்லல, கர்த்தர் நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாச குடும்பங்கள்ல கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. எல்லாம் ஊழியர் ஆண்டவருக்காக பல தடைகள் இருக்கு, போக்குவரத்து ப்ராப்ளம் இருக்குது, அதை கர்த்தர் தாங்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல வைத்து ஆண்டவரே நான் உயர்த்த வந்திருக்கிறேங்க சாவே, என் நம்பிக்கை வீண் போட சுவாமி, கர்த்தர் கிரியை செய்வாரா. அல்லேலூயா சொல்லுங்க. யோபு சொல்லுகிறான். அல்லேலூயா வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 13:15 வாசிங்க. யோபின் புஸ்தகம் 13:15 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள். யோபு 13:15 வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். அவர்களை கொன்று போட்டாலும் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பழமை கேள்விப்பட்டீங்க, கிராமத்துல கோழி மிதிச்சு குஞ்சு சொல்லுங்க சோதனை வருதா உனக்கு, இயேசு அனுப்புறாரா, சந்தோஷமா ஏத்துக்கோ, ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. ஐயோ சர்ச்சுக்கு போறாங்களா, எப்ப பாரு கஷ்டப்படுறாங்க, சர்ச்சுக்கு போறாங்களா எப்ப சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி யோபு சொல்றாரு, அவரை கொன்று போட்டாலும் அவர் பேரில நம்பிக்கையா இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்ப்பிக்கிறது அவர் தான், காப்பாத்துறது அவர் தான், தூக்கி சுமக்கிறது அவர் தான், கருணிட்டது அவர் தான், எல்லாம் ஆண்டவர் தான். அல்லேலூயா. கரத்தை மேல வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொன்று போட்ட யோபு சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, குடும்பத்தை ஒண்ணுமே இல்லை, உடம்புல பயங்கரமான கொடூரமான வியாதி, புழுக்கள் கொட்டுது கத்த. அப்ப யோபு சொல்றாரு, நான் இருந்தாலும் உயிர்ந்தாலும் இயேசுவை நம்பிக்கையா தான் இருப்பேன். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க. அதை கொன்று போட்ட பேர்ல நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை சோதனை வந்தாலும் நீ கர்த்தரை பிடிச்சுக்கோ, நீ தோற்று போகவே மாட்டேன். சோதனை வரும், உபத்தனை வரும், வியாதி வரும், கண்ணீர் உண்டாகும், எல்லா தடையும் வரும். நீ சொல்லு, ஒரு பேர் நம்பிக்கையா இருக்க போற. கை உயர்த்தி ஆண்டவரே உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்வாரா. அல்லேலூயா. ரெண்டு கரத்தை மேல உயர்த்தி என்ன வந்தாலும் நம்புவேன், என்னே சரியே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை. கை உயர்த்தி ஆகட ஆழ உயரவும் எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். கை உயர்த்தி காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு. அமே காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்தது காடச்சில் ஆவி குறைந்ததா, மீட்பெருதீர படைச்சால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினான், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசு என்னை காக்க வல்லோ. கை வைத்து முற்றும் என் உள்ளம்
மாறிற்றும் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனேக்கு அவை உண்டேனேக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. கை உயர்த்தி அல்ல சொல்லுவோமா? ரெண்டு கத்து மேல உயர்த்தி யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. யோபுக்கு சோதனை வந்துச்சு, அவையில படிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. பயங்கரமான சோதனை, 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க ஒரே நாள்ல. பயங்கரமான அகால மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்பு முழுவதும் பயங்கரமான வியாதிகள், உடல் தன்மை ஏற்பட்டது. அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அல்லேலூயா யோபு இயேசுக்கு வர சொல்லவே இல்லை. அல்லேலூயா. கை உயர்த்தங்க பார்க்கலாம். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இந்த வருஷம் முழுவதும் பல சோதனை வரலாம், வந்திருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். சோதனைக்கு பிற்பாடு இயேசு மைப்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்களா? இயேசு உயர்த்த ஆயத்தமா இருக்கிறீங்களா? இயேசு நாமத்தை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறீங்களா? ரெண்டு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சோதனை வந்தாலும் பரவாயில்லப்பா, நான் இயேசு தான் உயர்த்த போறேன், இயேசு தான் ஆராதிக்க போறேன், இயேசுக்காக தான் ஊழியம் செய்ய போறேன். ஞான பிரகாசம் ஐயா 4 வருஷம் முன்னாடி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு, படுக்க ஆயிட்டாரு. ஒரு புடி சாப்பாடு வாயில வைக்க முடியல, பயங்கரமான கஷ்டம் ஏற்படுது. நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஞான பிரகாசம் ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்தோடு வராது, நீ திரும்ப எழும்புவே, திரும்ப பிரகாசிக்கப்படுவே. கர்த்தர் பேசின வார்த்தை கர்த்தர் உயிர்ச்சு வெளியே கொண்டு வந்தாரு. சாத்தா பெரிய திட்டம் திட்டினா, நீ செத்துருவே, பிள்ளை அனதி ஆயிடுவாங்க. நான் சொன்னேன், பயப்படாத, ஞான பிரகாசம் கர்த்தர் திரும்ப உயர்த்த போறாரு. இந்த இதே ஊர்ல பெரிய ஊழியத்தை செய்ய போறேன். சபையை கட்டி கர்த்தர் பேசின வார்த்தை இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை என்னைக்கும் மாறல. மனுஷ வார்த்தைகள் மாறும், தேவ வார்த்தைகள் மாறாது. மனுஷ வார்த்தை மாறிட்டே இருக்கும், தேவ வார்த்தை மாறவே மாறாது. அந்த மகத்துவமுள்ள வல்லமை, மகிமுள்ள வல்லமை, மகிமுள்ள அக்கினி அவசியம் உன் தலைமையில இறங்கிட்டே இருக்கு. நிச்சயம் இந்த வார்த்தை உண்மைதான். வாழ்க்கை நிச்சயமாவே உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். அந்த உயர்த்திய தீர்வாருங்க. நீ அசங்கப்பட்டு போக மாட்டேன், அவமானப்பட மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். கர்த்தர் உன்னை இதே பூமியில, இதே ஊர்ல, எல்லாருக்கும் மத்தியில கர்த்தர் பிள்ளைகள் உன்னையும் கர்த்தர் நிச்சயமாவே உயர்த்தியே தீர்வாரு. கை தட்டி ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபின் தேவன் தான் உன் தேவனா இருக்கிறாரு. யோபுக்கு உயிர் போக போது, எலும்பு எல்லாம் அழுகி போச்சு, நரம்பு அழுகி போச்சு, தோல் அழுகி போச்சு. மனைவி திட்டா, ஏன் நீ வாழ்ந்து செத்து போன்னு சொல்றா. யோபு சொல்றாரு, அவரை கொன்று போட்டாலும் அவர் பேரில சொல்லுங்க. சின்ன தலைவன் கூட இயேசு கை விட்டார். அல்லேலூயா. பண கஷ்டம் இயேசு கை விட்டார். அல்லேலூயா. கையை உள்ள காலம் உள்ள கட்டதான் இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. கையை மேல உயர்த்தி சத்தியத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரும் எழுந்து போயிடாதீங்க. பிரியாணி கிடைக்கும், இது கிடைக்காது நாளைக்கு. அல்லேலூயா. மட்டன் பிரியாணி கிடைக்கும், ஸ்டார் பிரியாணி கிடைக்கும், ஆம்பல் பிரியாணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். வசனம் கிடைக்காது உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ கேட்காம போன ஆபத்து சிக்கிடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு உலாவிட்டு இருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியின் நாள் இது, மனமகிழ்ச்சி நாள் இது, விடுதலையின் நாள் இது, கர்த்தர் வெளிப்பட்ட நாள் இது. கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரு, உன் அருகில வந்திருக்கிறாரு, உன்னை கொடுக்கிறார். இப்பொழுது சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற, தலை அசிக்கமே உட்கார்ந்து இருக்கிற, தலையில மிகப்பெரிய பாரம் இருக்கு, தலைவலி பயங்கரமா இருக்கு, சாப்பிட்டா ஜீரணமாகல, உன் தலைமை கர்த்தருடைய மகிமை இறங்குது, எல்லாம் வெளியே புறப்படுகிறது, எல்லா சிக்னஸ் வெளியே புறப்படுது, எல்லா நாள் வெளியே புறப்படுகிறது. கையை வைத்து தலையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி சேர்க்குது. ஹல்லேலூயா. I feel the God presence. நாங்க தேவ மகிமை வந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரு. மிஸ்டர் ஞான பிரகாசம் பக்கத்துல ஏசப்பா நிற்கிறார் மகனே. மிஸ்டர் வினோத் உட்கார்ந்து ஏசப்பா நிற்கிறார். இப்போது கண்ணை திறந்து பார்க்க முடியல. இந்த புல் பிஸ்டும் தேவ மகிமை இறங்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்கு. அக்கினி அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கு. கர்த்தர் நிறைவேற்றிருக்கிறார். உங்களை ஓ தேவன் இறங்கிட்டார் போ. இந்த உலாவிட்டு இருக்கிறாரு. மகத்துவமுள்ள கர்த்தர், மகத்துவமுள்ள கர்த்தர் நம்மத்திலே உலாவிட்டே இருக்கிறாரு. கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி விஞ்ஞானம் சொல்லுது, வானத்திற்கு பூமிக்கும் பரலோகத்து பூமிக்கும் 8000 கோடி கிலோமீட்டர். 8000 கோடி எவ்வளவு கிலோமீட்டரா? 8000 கோடி கிலோமீட்டர் தூரமா பரலோகத்து பூமிக்கும். சும்மா சொல்றாங்க கணக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசுப்பா எங்க இருக்கிறாரு? இப்போ பாஸ்டர் சொல்றாங்க கரெக்ட், நீங்க சொல்ல மாட்டீங்களே.
அவ்வளவு உயரமுள்ள கர்த்தர் எங்க இருக்கிறாரா? வாயை திறந்து கையை நெஞ்சில சொல்ல மாட்டீங்களே, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு சொல்லுங்க. எங்க இருக்காரு? இப்ப இருக்கிறாரா? என்ன நீங்க உட்கார மாட்டீங்க, நல்லா ஃப்ரீயா உட்காருவே, தலை நின்று உட்காருவே, தலை குனியாது, பெண்டாக மாட்டியே, நின்று உட்காரு, மேல உயர்த்தி. இல்லையா? அவ்வளவு உயரமுள்ள கர்த்தர் எங்க இருக்கிறாரா? சின்ன மனசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அதில சொல்ல மாட்டேன், இதாங்க பெரிய ஆளு. சிஎம் விட பிஎம் விட எல்லாரும் விட நீ தான் பெரிய ஆள் இந்த உலகத்திலேயே. நீ தான் இயேசு ஆராதிக்கிற, இயேசுவை தொழுது கொண்டிருக்கிற, இயேசுக்கு ஊழியம் செய்யற, நீ தான் பெரிய ஜாமான் இந்த உலகத்துல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதில சொல்லுங்க. எக்ஸ்ட்ராடினரி பவர் உங்ககிட்ட இருக்குது. நீ அசாதாரணமானவன், அசாதாரணமானவன். உலகத்தை அசைக்க பிறந்திருக்கிற, சத்துரை உடைக்க பிறந்திருக்கிற, பாவத்தை உடைக்க பிறந்திருக்கிற. நீ கை நிட்ட பிசாசு ஆடும், நீ பார்த்த பிசாசு ஆடும், நீ தொட்ட பிசாசு ஆடும், நீ தொட்ட மந்திரம் உடையும், நீ தொட்ட வியாதி குணமடையும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்வாரா? பெரிய அதிகாரம், பெரிய பணபலம் இருக்கு, ஒன்னும் பண்ண முடியாது. கர்த்தர் சுத்திரம். ஆனா இயேசு விசுவாசிக்கிற நம்புகிற உனக்குள்ள தாங்க உன்னதமான வல்லமை இறங்கிச்சே இருக்குது. பாஸ்டுக்குள்ள இறங்குது, பாஸ்டுக்குள்ள இறங்குது, ஐயாக்குள்ள இறங்குது, தேவன் இறங்கிச்சே இருக்கிறாரு. இந்த வார்த்தை கேட்கும் போது எனக்குள்ள இறங்கிச்சு இருக்குது, உனக்குள்ள இறங்கிச்சு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க இங்க வரல, கர்த்தருடைய மகிமை உணர வந்திருக்கிறீங்க, பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறீங்க, வல்லமை கேட்க வந்திருக்கிறீங்க, வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தை சொல்லும் போது அதிக தலைக்கு மேலே தேவ அபிஷேகம் இறங்கிச்சே இருக்குது, அபிஷேகம் இறங்கிச்சே இருக்கு. இந்த இடம் அசைகிறது, கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறாரு, நாவில உணர்ந்து கொண்டிருக்கிற தேவன் இங்க இறங்கிச்சிருக்கிறாரு, தூதர் இங்க உலாவிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரு, வசன கிரியை செய்கிறது. தேவன் இறங்கி பேதுருவின் தேவன், யாக்கோபின் தேவன், பவுலுடைய தேவன் நம்மத்தை உலாவிட்டு இருக்கிறாரு. அதே வல்லமை, அதே அக்கினி, அதே அபிஷேகம் உத்தரமே இறங்கிட்டே இருக்குது. ரீபா மாக்கலா புனமா கதுரு விஸ்வா ரீர மந்துரமா கரபல தீர பந்துரியா. கையை உயர்த்துங்க பார்க்க. கர்த்தர் செய்ய போறாரா? இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உன் ஜீவன் ஆண்டவருக்கு தான், உன் பணம் ஆண்டவருக்கு தான், உன் வீடு ஆண்டவருக்கு தான், நீ போடுகிற நகை ஆண்டவருக்கு தான். அவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவர் கொடுத்த பிச்சை நமக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உள்ள போற ஜீவன் வெளியே வந்தா போச்சுன்னு சொல்லுவாங்க. நீ சுவாசிக்கிற சுவாசம் ஏசப்பா தான். அதையில சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பலசாலியா இருக்கலாம், பெரிய பணக்காரனா இருக்கலாம், படித்த பட்டதாரியா இருக்கலாம், உன் ஜீவன் தேவன் கொடுத்த பெரிய பலசாலி தான் இருக்கு. அதையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் கிரியை செய்கிறாரா? கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரா? கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரு, உலாவிட்டு இருக்கிறாரு, உலாவிட்டு இருக்கிறாரு. தேவ மகிமை உணர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தர் கிரியை செய்கிறாரு. இந்த இடம் அசைகிறது, ஆவியில் உணர்ந்து கொண்டிருக்கிற. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? என்னால நிற்க முடியலைங்க. தேவ அக்கினி போட்டு கொண்டு இருக்கிறாரு. இந்த இடம் பற்றி எரிகிறது, வானம் திறக்கப்பட்டு தேவ மகிமை இறங்கிட்டே இருக்கு. அதையில சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி கர்த்தர் நிறைவேற்றுகிறாரு. தேவ ஜனமே விடுதலை, அல்லேலூயா, விடுவிக்கப்பட்டு போற. ஏன் நீ ப்ராப்ளம் வச்சு அத்தனை மந்திரம் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது, மந்திரம் அழிக்கப்படுகிறது, மந்திரம் அழிக்கப்படுகிறது, மந்திரம் அழிக்கப்படுகிறது. நான் சொல்றேன், ஒரு பெரிய நல்ல பாம்பு செத்து கிடைக்க கர்த்தர் காமிக்கிறார். இந்த கூட்டத்துக்கு விரோதமாக இந்த ஜபத்தை ஸ்டார்ட் பண்ண, இந்த ஜபத்தை ஸ்டாப் பண்ண, ஜபத்தை நிறுத்து. மழையை பெருமழையை வர வச்சு ஒரு குழப்பத்தை உண்டாக்கி சில கிரியை செய்யப்பட்டது நாவில பார்க்கிறேன். அத்தனை மந்திரம் சரியா 7:30 மணிக்கு உடைக்கப்பட்டு போச்சு. கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, உன் ஜீவன் தேவன் கையில் இருக்குது. யாரா இருக்கட்டும் பாருங்க, கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரு. அக்கினி அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கு, பிரசன்ன மகிமை இறங்கிட்டே இருக்கு. விடுவிக்கிற வல்லமை, தொடுகிற வல்லமை தேவன் நடைபெற்று இருக்கிறாரு. எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கு. சும்மா வேடிக்கை பார்க்காதீங்க, கர்த்தர் இறங்கிட்டே இருக்கிறார்.